தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையில் திருவாரூர், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் மயான கொள்ளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அம்மன் ஊர்வலத்துடன் ஏராளமான பக்தர்கள் சுவாமி வேடமணிந்தும் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான சூறை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயான சூறை உற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் எலுமிச்சம்பழம் குத்திக் கொண்டும் வேல் குத்திக் கொண்டும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஸ்ரீ எல்லைக்காளியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தங்களது முதுகில் அழகு குத்தி கார் மற்றும் டாரஸ் லாரிகளை இழுத்தும் காளி வேடமிட்டும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மயான கொள்ளையில் பக்தர்கள் காளி வேடம் அணிந்து ஆடு கோழிகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து மயான கொள்ளை நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உடம்பில் முழுவதும் எலுமிச்சை குத்தியும் அழகு குத்தியும் காளி வேடம் அணிந்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வேலூரில் பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு காளி, பார்வதி, சிவன் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து மேளதாளங்களுடன் நடனமாடியவாறு ஊர்வலமாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சென்னை திருவொற்றியூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மாமிசத்திற்கு பதிலாக 15 அடி காய்கறிகளால் செய்யப்பட்ட உருவத்தை கொண்டு மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை காண்பதற்காக வடசென்னை பகுதிகளில் உள்ள ஏராளமான மக்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சேலத்தில் மாசி அமாவாசையை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மயான கொள்ளைக்காக விரதம் இருந்த பக்தர்கள் அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன், கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் போல பக்தர்கள் காளி வேடமணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் மாசி மாத மயான சூறை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அம்மனின் பல்வேறு ரூபங்களில் வேடங்கள் அணிந்து பம்பை ஒலி இசை முழங்க நடனம் ஆடியபடி மயானம் சென்று படையல் இட்டு வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் பிரித்தியங்கரா தேவிக்கு மாசி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த யாகத்தில் கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.